பெருமையில்லை புண்ணிய வதிகளே சித்தப்பா பெருமையில்லை ஐயா மருளை கொண்டாட பேச்சுக்கள் அடிப்பாட்டுக்கிறேன் அருமையான ஒளிபெருக்கு அருமையான இசைக்கலைஞர்கள் அன்பு சார்ந்த பெரியவர்களே அருமைமிகு தாய்மார்களை காலையில் கார் சென்று கடுமையில் குளித்துப்புறம் அன்னைப்பு நாக்கிப்புறம் மாபெரும் விவசாய குடிமக்கள் ஒரு நாட்டு மக்கள் மற்றும் கொத்துக்காலம் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர் திரு காவல்துறை சார்பாய்வர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மற்றும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை சார்பாக நான் சார்புரி கலை சார்பாக முதற்கு நன்றி அன்பு கலந்த வணக்க அப்புறம் வாத்தியாரே ஒளிபெருக்கி போட்டாச்சு இசைக்கலைஞர் வாச்சாச்சு கூத்துல கோபாலி வந்தாச்சு கூத்து கூத்து நல்லா கேக்கு கூத்து சூத்து ஒரு மாதிரி பேசுங்க அடேங்க அப்பா அருமையான கூட்டம் ஐயா என்ன பரமக்குடியில பாதி பேரு தொழூர்ல பாதி பேரு அருமையான கூட்டம் அருமையான ரசிகர் மக்கள் வாய் விட்டு சிரிச்சா வாயை விட்டு விட்டு சிரிச்சா வேற மாதிரி ஆயிப்போரு ஏன்னா கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னா சிரிப்பு ஒண்ணு மட்டும்தான் ஒரு மனிதனை ஒரு ஒளிப்பொழுதுல சங்கூசப்படுத்தலாம் ஆனா சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயங்க அப்பேற்பட்ட சிரிப்பு எப்படியாப்பட்ட சிரிப்பு ஒரு ஆட்டை சிரிக்க சொன்னா சிரிக்குமாயா ஒரு கோழி சிரிக்க சொன்னா சிரிக்குமாயா ஒரு மாட்டை சிரிக்க சொன்னா சிரிக்குமாயா மனிதனுக்கு மட்டும்தான் சிரிப்புன்ற ஒரு சிறப்பான விஷயத்தை மனிதனுக்கு மட்டும்தான் சிரிப்புன்ற ஒரு சிறப்பான விஷயத்தை கடவுள் கொடுத்திருக்கேன் அப்ப இந்த சிரிப்புல பலமான சிரிப்பு இருக்குங்க ஒரு சில பேர் சிரிப்பாங்க ஆடி மாச காத்து மாதிரி எப்படி வெறும் காத்து மட்டும் வரும் ஆடி மாச காத்து மாதிரி வெறும் காத்து மட்டும் வரும் எப்படி வெறும் காத்து மட்டும் வரும் இன்னும் சில பேர் சிரிப்பாங்க நல்ல கும்பல்ல உட்காந்துக்கிறது சிரிப்பு வந்தா சிரிக்க வேணும் யாருங்க கழுதை நினைச்சா எப்படி கிடைக்கும் கழுதை நினைச்சா ஆமா அடுத்த ஆளை எட்டி வச்சு தெளியுறது தம்பி எந்த சொக்கா சார் டான்ஸ்காரப்பிள்ளை பார்த்துட்டு ஆமா சார் இல்ல டான்ஸ்காரப்பிள்ளை பார்த்துட்டு கூட பார்த்து ஆமா இன்னொரு வகையான சிரிப்பு இருக்குங்க லட்ச ரூபாய் காசு கொடுத்தாலும் சரி கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் சரி பிடிச்சு வச்ச பிள்ளையார் எங்கே உட்காந்துருப்பாரு அங்கேயே உட்காந்துக்கிறது 32 பல்ல மட்டும் காட்டுவாங்க ஆமா ஆர்வம் மாட்டாங்க அசைய மாட்டாங்க எப்படி அவ்வளவுதான் மனிதனுக்கு சந்தோஷத்தை எப்படி எப்படி கொடுக்க போற எப்படி கொடுக்கணும் ஹல் 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 கொட்டகையை ஓட்டு கேலிக்கண்ட பண்ணாதீங்க கோமாளி பேச்ச கேட்டு கோபம் கொண்டு நிக்காதீங்க நாடகம் பாரு அதுல நன்மையை கேளு நடிக்கவும் வந்து எங்க நடிகரை பாரு கொட்டகையை ஓட்டு பண்ணாதீங்க கோமாளி பேச்ச கேட்டு கோபம் கொண்டு நிக்காதீங்க நாடகம் பாரு நடிக்கவும் வந்து எங்க பின்னாடி
காலையில சாப்பிட்ட உணவு இரவு போயிடணும், இரவு சாப்பிட்ட உணவு காலையில போயிடணும். அப்படி போகலன்னா உடல் உபதியா போயிடும். அப்புறம் டாக்டர் போய் சார் எனக்கு வரல சார், அரைவரையாத்தான் நம்ம ஆளுன்னு சொல்றது. டாக்டர் அரைவரையாத்தான் கேட்பாரு. சார் எனக்கு வரல சார். எதுடா வரல சார்? 2 நாளா வரல சார். 2 நாளா என்னடா வரல? வீட்டுக்கு சொந்த பந்தம் வரலையா, இல்ல உட்டார் உறவினர் வரலையா அப்படின்னு. சார் எனக்கு வரவே மாட்டேங்குது சார். அப்பதான் அவருக்கு புரியும், என்னடா தலைவலி வரல, காய்ச்சல் வரல, என்னடா வரல சார்? சாப்பிட்ட உணவு வரல சார். அப்படி பின்னாடி அது போகணும். அது இல்லைங்க, வாழ்க்கையில பின்னாடி போகக்கூடாது. வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் பார்ட்டைம் பூட்டைம் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை பூரா அழிச்சு விட்டு காலையில பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல போய் அண்ணே ஒரு 20 ரூபா கொடு. ஆமா அண்ணே ஒரு 10 ரூபா கொடுங்க, கப்புவாங்க. ஆமா அப்படி இல்லாம வாழ்க்கையில முன்னேறி வரணுங்க. பின்னாடி போகாதீங்க, வாழ்க்கையில் முன்னேறி வரணும். நீங்க பின்னாடி போகாதீங்க, வாழ்க்கையில் முன்னேறி வரணும். நாடகம் நடிக்கிறவங்களுக்கு பண்றாதீங்க, நாடகம் பாரு அதுல நன்மையை கேடு. நடிக்கவும் வந்து எங்க நடிக்கிற பாரு. நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க, நல்லபடியா வந்துடுங்க. நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க, நீங்க நல்லபடியா வந்துடுங்க. நாடகத்தை பார்த்து நல்லபடியா வந்து ஆதரவு கொட்டகையே வந்து சீட்டு அடிக்க வேணாங்கிறேன். வச்சிருக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமண நாடகத்தில் கதை அப்படின்னு கேட்டா, இப்போ பழனி மலைக்கு மாலை போட்டு 15 நாள் விரதம் இருந்து இங்க இருந்து பழனி மேல முருகனை பார்க்க போவோம். அங்க போன முருகன் சன்னிதானத்துக்கு முன்னாடி முருகன் இருப்பார். நம்ம ஆளுங்க சாமி பொறுப்பை பார்த்தீங்கன்னா எப்படா நம்ம ஊர் பஸ் வரும், எப்படா வீட்டில் போய் ஆட்டம் கட்டுவான். முருகனை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. வள்ளி திருமண நாடகத்தில் முருகனை பார்க்கணுமா இல்லையா? காலையில வள்ளி திருமணம்னா கபூன் டான்ஸ்ங்கிறது ஒரு காமெடி. ஆமா அது உற்சாகப்படுத்துறது. ஆனா காலையில இந்த வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம் நடக்கிறப்ப வள்ளி திருமண நாடகத்தை பார்த்தோம்னா நம்மளை பிடித்த இந்த சிவாதோஷம் உள்ள பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், அந்த சிவாதோஷம் விலகும் என்பது ஒரு ஐதீகம். அதுக்காகத்தான் சீட்டி அடிக்காதீங்க, கொடுக்காதீங்க, நாடகம் நடிக்கிறீங்களுக்கு பண்ணாதீங்க, நாடகமாறு நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க, நல்லபடியா வந்துடுங்க. நீங்க நாடகத்தை பார்த்து ஆதரவு இங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தனுக்கு 2 கல்யாணம், 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சது சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு பொண்டாட்டி கட்டி நம்ம உருப்படி வாழ முடியாது. இது எப்பரா 2 பொண்டாட்டி கட்டி உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆமா இவன் மாதிரி 2 பொண்டாட்டி கட்டினா 2 பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல அப்படி சொல்லி பெரிய பொண்டாட்டிக்கு ஒரு 5 பசுமாடு, சின்ன பொண்டாட்டிக்கு ஒரு 5 பசுமாடு பிரிச்சு கொடுத்துட்டேன். ஆமா இப்ப பெரிய பொண்டாட்டி ஒரு யோசனை, பசுமாடு இந்த பிரிச்சு கொடுத்தது பாருங்க. பெரிய பொண்டாட்டிக்கு ஒரு ஆர்வ கோளாறு. என்ன கோளாறு? காலையில புருஷனுக்கு வெள்ளனா காப்பி போட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு நினைச்சிட்டு வேணா வந்துட்டா போய் பால் கறந்துருக்கான். ஆமா பால் போய் கறந்துருக்கா, பால் வரல. இவன் எந்திரிச்சு பார்த்து சின்ன பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை, ஆஹா பெரிய பொண்டாட்டி போய் கறந்து பால் போட்டு காப்பி போட்டு கொடுத்துட்டானா நம்மள மதிக்க மாட்டானே புருஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டா நம்ம மேல மரியாதை வந்துருமே அப்படின்னு சின்ன பொண்டாட்டி போய் பால் கறந்துருக்கா. பால் வந்திருக்கு மாட்டுல, பசு மாட்டுல. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை, ஆளுக்கு 5 பசுமாடு பிரிச்சு கொடுத்தால, நம்ம போய் பால் கறந்தா பால் வரல, சின்ன பொண்டாட்டி போய் பால் கறந்து காப்பி போட்டு கொடுத்துட்டாலே. இப்பதான் புருஷன் போய் சண்டை 2 பேத்துக்கு. ஏன் எனக்கு பிரிச்சு விட்டு 5 மாடு மட்டும் பால் கறக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்பதான் சின்ன பொண்டாட்டி நீ எப்படி கறந்த அப்படின்னு போய் கேட்டிருக்கேன். அப்பதான் சின்ன பொண்டாட்டி சொல்லியிருக்க, மாமா நான் முட்டை விட்டு கறந்தேன்.
முட்டை விட்டு கறந்தேன். எதுல முட்டை விட்டு? கண்ணுக்குட்டிய அப்படி சொல்லு. முட்டை விட்டு கறந்தேன், அதனால பால் சுரந்துருச்சுங்க அப்படிங்க. அப்ப பெரிய முன்னாடி அப்பதான் அவளுக்கு ஒரு சண்டை. ஏன்டா முன்னாடி என் கண்ணுக்குட்டியை முட்டை விட்டு சொல்லியிருந்தீங்கன்னா பால் வந்திருக்கும்ல. அப்பனா சொத்தெல்லாம் பிரிடா, எல்லாத்தையும் பிரிடா அப்படின்னு இருக்கா. அப்பனா ஒண்ணு செஞ்சிருக்காங்க. ஊருக்காரங்களை கூப்பிட்டு, ஐயா எனக்கு இருக்கிறது 20 ஏக்கர் நிலம், பெரிய முன்னாடிக்கு ஒரு 10 ஏக்கர், சின்ன முன்னாடிக்கு ஒரு 10 ஏக்கர் பிரிச்சு விட்டுருக்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரிச்சாச்சு. இவனுக்கு இருந்தது ஒரே ஒரு வீடு. வீட்டு ஆமா, அந்த வீட்டையும் பிரிக்கணும். வீட்டையும் பிரிச்சுடி அப்படிங்க. வீட்டுக்கு பிரிச்சுட்டாங்க. எப்படி? வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை போட்டாங்க. பாருங்க, பெரிய பொண்டாட்டி கிட்ட இருக்கு, சின்ன பொண்டாட்டி கிட்ட இருக்குன்னு பிரிச்சுட்டாங்க. ஆமா, இப்ப புருஷன் ஒரே ஒரு புருஷன். புருஷனை பிரிக்கணும். ஆமா, பெரிய பொண்டாட்டிக்கு பாதி, சின்ன பொண்டாட்டி பாதி பிரிக்கணும்ல. அதே பாருங்க, மண்டையில இருந்து நேரம் ஒரு வெட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா உயிரோட தாங்க புருஷன் வேணும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டு பேருமே. சரி, உயிரோட தானே வேணும் அப்படின்னு எப்படி செய்வோம்யா? பகல்ல பெரிய பொண்டாட்டிட்டு இருக்கட்டும், ராத்திரில சின்ன பொண்டாட்டிட்டு இருக்கணுங்க. அப்போ ஒரு சண்டை. பகல்ல அங்க மட்டும் தான் இருப்பானா, ராத்திரில சின்ன பொண்டாட்டில மட்டும் தான் இருப்பானா? 24 மணி நேரம் புருஷன் ஒரே புருஷன் கூடவே இருக்கணும். பொண்டாட்டி எத்தனை? 2 பொண்டாட்டி. புருஷன் எத்தனை? 1. எப்படி சமாளிக்க முடியும்? இப்பதான் ஊருக்கார ஒரு யோசனை பண்ணாங்க. எப்படி? வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டி இல்ல, அதுல என்ன பண்றீங்க? புருஷனை படுக்க வச்சுக்கீங்க. படுக்க வச்சுட்டு எதுல படுக்க வச்சிருக்காங்க? ரோட்ல, கோட்டு மேல. அந்த கோட்டு மேல, கோட்டு மேல. இந்த வலது காலு வலது கண்ணு வலது கை, இது பூரா பெரிய பொண்டாட்டிக்கு. இடது காலு இடது கை இடது கண்ணு, இது பூரா சின்ன பொண்டாட்டிக்கு பிரிச்சாச்சு. இப்ப அவன் படுத்து கிடக்குற நடு கோட்டு மேல. சரி, இப்ப படுத்து கிடக்குற நேரத்துல பாருங்க, இந்த இடது கை பக்கம் ஒரு கொசு கடிக்க. ஆமா, கொசு கடிக்கிறப்ப இந்த இடது கை போய் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப என்ன ஆயிப்போச்சு? இந்த வலது கை போய் இந்த இடது கையில இப்படி அடிக்க. இப்பத்தே பெரிய பொண்டாட்டிக்கு ஒரு கோபம். ஏன்டா எனக்கு பிரிச்சு விட்ட கை வலது கை, வலது கையில போய் இடது கையில போய் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பெரிய பொண்டாட்டி இந்த போட்டு கொமட்டில் ஒரு குத்து குத்திருக்கேன். இவன் வாங்கிட்டு பேசாம படுத்திருந்திருக்கேன். இந்த பாலா போன கொசு இடது பக்கம் தானே கடிச்சு, பேசாம இருந்திருக்கலாம் இல்ல. இந்த கொசு பறந்து போய் போய் வலது கையில இங்கே கடிக்க. இப்பத்தே வலது கையால அடிக்க முடியுமா? இப்ப என்ன பண்ணிச்சு? இந்த இடது கை போய் இங்கிட்டு அடிக்க. இப்பதான் சின்ன பொண்டாட்டி பார்த்திருக்கா, எனக்கு பிடிச்ச விட்ட கை இடது கை, இதுல போய் அடிக்கலாமான்னு சொல்லி இவன் கிட்ட ஒரு கொமட்டில் விட்டு ஒரு குத்து குத்த. இப்பத்தே அவனுக்கு ஒரு கோவம். அவனுக்கு சனிய உச்சியில இருக்கு. தேவையில்லாம பொண்டாட்டி கட்டாம கூட இருந்திருக்கலாம். ஒரு பொண்டாட்டிய கூட பேசாம இருந்திருக்கலாம். 2 பொண்டாட்டி கட்டிட்டு 2 கூட குத்து வாங்கிட்டு கிடக்குற மேடா, இது நமக்கு தேவையான பேசாம படுத்துருக்கா. ஐயா படுத்து பாருங்க, 3 மணிக்கு மேல தூக்க அசதியில. சொல்லுங்க, தூக்க அசதியில இந்த வலது காலை தூக்கி இடது கால மேல போட. சரி, இப்பத்தே பெரிய பொண்டாட்டிக்கு ஒரு கோபம். ஏன்டா எனக்கு பிரிச்சு விட்ட காலு வலது காலு, இடது கால மேல தூக்கி போடலாமான்னு சொல்லி. ஆமா பாருங்க, பெரிய கொட்டாப்படி எடுத்து, கொட்டா குச்சி குச்சி, ஆமா குச்சி எடுத்து ஓங்கி வலது காலில் அடிக்கணும்னு சொல்லி இடது காலில் அடிக்க. இப்பதான் சின்ன பொண்டாட்டிக்கு ஒரு கோபம். ஆஹா, எனக்கு பிடிச்ச விட்ட காலு இடது காலு, இடது காலை போட்டு ஒடிக்கலாமா? ஆமா, என் காலை ஒடிச்சு விட்டாலே அப்படின்னு சொல்லி சின்ன பொண்டாட்டி ஒரு குச்சி எடுத்து வலது காலில் ஓங்கி ஒரே ஒரு போடு. அவன் நினைச்சிருக்கேன், ஆஹா எங்கேயும் நடக்க முடியாம இப்ப வீட்டுல நடக்கிறேன். அது மாதிரி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. உனக்கு நம்ம 2 பொண்டாட்டி கட்டணும் ஆசையா இருக்கா? எனக்கு வேணும் வேணும். அவன் முட்டா பையா புரிஞ்சிருக்கேன். 2 பொண்டாட்டி கட்டா நல்லதியா? எப்படியா? இப்ப ஒரு பொண்டாட்டி கட்டினா உன் பொண்டாட்டி என்ன பண்ணும்? உன்னைய போட்டு பாடா படுத்துதா? ஆமா. இதே 2 பொண்டாட்டி கட்டினா அது 2 தலைமையில பிடிச்சி தெரியும், நம்ம ஹாப்பியா தெரியலாம். நல்லதாயா? நம்ம தெரியல ஹாப்பி. உன்னைத்தான் ஊர் கூட்டி போகணும், அடுத்த கல்யாணம் பண்ணிடு. அதனால மீண்டும் உங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி கொடுக்க போறேன். அண்ணே ஒரு தோசை அப்படின்னு பாரு, தோசை நெத்தியில ஒரு வலி, கல்லுல ஒரு தெளி, விளக்கு மரத்துல ஒரு ரூபி விழிச்சார்ல. அண்ணே எனக்கு தோசை வேணான்ட்டு. ஏன் அப்படி? ஐயா ஒரு ஜக்கில தண்ணி வச்சிருக்கலாம், ஒரு மக்கள் தண்ணி வச்சிருக்கலாம். நெத்தியில ஒரு வலி வலிச்சா உப்பு போடலையா? அந்த உப்பு தண்ணி நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு நேரம் பொண்டாடி ஒரு போன் பண்ணிட்டு, அடியே ராத்திரி போன ஊர்ல ஒன்றும் சாப்பாடு சரியில்லை, வீட்டுல மாவு இருந்தா தோசை விட்டு வைடின்ட்டு. அவளு இருந்த மாவுல 3 தோசை விட்டு வச்சுட்டா. சரி, இங்கிருந்து நாளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தோசையை எடுத்து வைட்டின்னு எடுத்து வச்சுட்டு, மாமா 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னா. நானும் சரி சரி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், நான் 2 தோசை சாப்பிட்றேன், நீ 1 சாப்பிட்றேன்னு. அப்பதான் அவ சொல்ற, மாமா உங்களை எதிர்பார்த்து நானும் சாப்பிட மாட்டேன், அதனால நான் 2 சாப்பிட்றேன், நீங்க 1 சாப்பிடுங்கண்ணா. அப்பதான் நான் சொன்னேன், அடியே விடிய விடிய நாளை ஆடிட்டு கத்திட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் 2 சாப்பிட்றேன், நீ 1 சாப்பிடுறேன்னு. அப்பதான் அவ சொல்றேன், உங்களை எதிர்பார்த்து நானும் ரொம்ப பசியா இருக்கேன் மாமா, நான் 2 சாப்பிட்றேன், நீங்க 1 சாப்பிடுங்கண்ணா. ஆளுக்கு 2 பிரிச்சோம்னா மீதி இருக்கிற 1 தான். அதனால 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்குவான். யாரு பேசாம இருக்கிறோமோ அவங்களுக்கு தோசை 2, பேசல தோசை 1 அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண முன்னாடி பாருங்க,
முடிவு என்ன பாருங்க. காலையில 9 மணிக்கு நடுவுல தோசை இருக்குது. ஏன் முன்னாடி அங்கிட்டு உட்காந்துருக்கேன், நான் இங்கிட்டு உட்காந்துருக்கிறேன். சரி 9 மணிக்கு உட்கார ஆரம்பிச்சோம்ல, அப்படி உட்கார்ந்தா உட்காந்துட்டே இருந்தேன். மதியானம் 12 1 மணி ஆகி போயிருச்சு. சரி எனக்கு ரொம்ப பசி. அடியே 12 1 மணி ஆகி போயிருச்சு. சரி ரொம்ப பசிக்குதுடி அப்படின்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம இருந்துட்டேங்க. சாயந்தரம் 6 7 மணி ஆகி போயிருச்சு. சரி தோசையில பூரா எறும்பா ஊறுது. ஐயோ அடியே தோசையில பூரா எறும்பா ஊறுது. எறும்பை வெட்டுன்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம இருந்துட்டேங்க. சரி ராத்திரி 2 3 மணி ஆகி போயிருச்சு. 2 பேரும் பசிக்கிறதுல அவன் அங்கிட்டு படுத்துக்கிட்டா, நான் இங்கிட்டு படுத்துக்கிட்டேன். சரி விடிச்சு மக்கா நாள் காலையில 9 மணி ஆகி போயிருச்சு. பாருங்க 2 பேரும் பேசாம படுத்து கிடந்தேன். இந்த பக்கத்து வீட்டுக்கார கண்டுச்சு, ஏடா பப்புனுக்காரன் பொண்டாட்டி நேற்று காலையில 9 மணிக்கு வீட்டுக்குள்ள போனாங்க, விடிஞ்சு 9 மணி ஆகி போயிருச்சு, ஆளுகளை வெளியே காணாமே அப்படின்னு சொல்லி இந்த அக்கா சத்தம் போடுது. சரி எப்படி சத்தம் போடுது? அடியே பப்புனுக்கார பொண்டாட்டி, அடி எந்திரி, விடிஞ்சு 9 மணி ஆகி போயிருச்சு. ஐயோ எந்திரிடி, அடியே எந்திரின்னு சத்தம் போடுது. ஏன் பொண்டாட்டிக்கு காதெல்லாம் கேக்குது. எக்கா நல்லாத்தான் இருக்கு, முடிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொல்லுனா சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம படுத்துட்டாங்க. அந்த அக்கா வந்துருச்சு, பப்புனுக்காரன் முன்னாடி வீட்டு வேலை செஞ்சுட்டு அலுப்பு செலவுல தூங்குவா. சரி இந்த பப்புனுக்காரனை கூப்பிடலாம்னு என்னை கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது? எப்படி? அடே தம்பி ரத்தன பப்புனு, எந்தரா சத்தம் போடுது. சரி எனக்கு காதெல்லாம் கேக்குது. எக்கா நல்லாத்தான் இருக்கு, முடிச்சுட்டு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம படுத்துட்டீங்க. ஆமா சரி அந்த அக்கா நினைச்சிருச்சு, ஒருவேளை புருஷன் பொண்டாட்டி ஏதோ செத்துட்டே போயிட்டாங்களா, பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிட்டாங்க இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களுக்கு பூரா ஆள் விட்டுருச்சுங்க. சரி ஊருக்கார கூட கூட ஓடியாடுறாங்க. ஐயோ குடு ஓடியாடுறது இல்ல பாருங்க, ஊரே வந்துருச்சு. ஆமா ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்லிட்டாப்ல, என்னது அடே சன்னல உடைச்சிட்டு போக முடியாது, கதை உடைச்சிட்டு போன்னு சொன்னா பாரு. அப்பதான் எனக்கு நெஞ்சு படக்க அடிச்சு. ஐயோ ஆனா இப்ப தாயே 40,000 ரூபாய்க்கு கடை வாங்கி ஒரு கதவை மாட்டிருக்கு, அதையும் உடைக்கிறதுக்கு அதே உடைக்காதான்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணு வாய் முடிச்சு பேச வந்துட்டேங்க. கதை உடைச்சு 2 பேர்த்து தூக்கி உள்ள வந்து 2 பேர்த்து தூக்கி சேர்ல உட்கார வச்சு மாலையெல்லாம் போடுறாங்க. அடே நாங்க சாரடா உயிரோட தாண்டா இருக்கிறேன்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணா போயிருவேன். ஆமா பாருங்க மாலையெல்லாம் போட்டு கொட்டுக்காரங்களை விட்டு அடிச்சு கிழிக்கிறாங்க. அடே மெதுவாடிக்கடா நாங்க சாரடான்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம இருந்துட்டேங்க. சரி பாருங்க எனக்கு இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி. அந்த பிள்ளைக்கு இளவு காலை விட்டு அந்த பிள்ளை அங்க இருந்து தலைவரி கோலமா தாம்பாள தட்டுல சீர்வரிசல் எடுத்துட்டு அண்ணே இப்படி வாழா வயசுல போயிட்டேன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு வர பிள்ளை. ஏன் மூஞ்சிய பார்த்துட்டு அழுது வந்த பிள்ளை இந்த நில வாசப்படி கவனிக்கல. ஐயோ இந்த நில வாசப்படி அந்த பிள்ளை காலை தட்டி விழுந்து அந்த தாம்பாள தட்டு கீழே விழுந்து அது தெரிச்சு என் மூக்க தாம்பாள தட்டு அது தெரிச்சு மூக்க வெட்டி ரத்தம் ஊத்துது. ஏமா சாகலதாம உயிரோட தாம இருக்கிறேன்னு சொல்லலாம். சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேச படுத்துட்டாங்க. 2 பேர்த்தையும் பாடை கட்டி இங்கிருந்து சுடுகாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா 2 பேர்த்தையும் எரிக்கிறதுக்கு 2 லாரி வரைக்கும் 1 லாரி டயர் வச்சிருக்காங்க. ஆத்தாடி எதுக்குடா 2 பேர்த்தையும் எரிக்கிறதுக்கு 2 லாரி வரைக்கும் 1 லாரி டயர் இருக்கு. ஒரு குட்டியான வத்தாதா? ஒரு குட்டியான ஒரு அரை டயர் இருந்தாவே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே எதுக்குடா இவ்வளவு விறகு இவ்வளவு டயர்னு சொல்லலான்னு பாக்குறேன். சொன்னா தோசை ஒண்ணு அப்படின்னு வாய் முடிட்டு பேசாம இருந்துட்டாங்க. பாருங்க அடிக்கு விறகெல்லாம் அடிக்க முன்னாடி கீழே போட்டு நீங்க பத்த வைக்க போனா பாரு. அப்பதான் மகள் விட்டு பொறுத்தா தானே அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்க என்ன சொன்னீங்க அப்ப? ஆஹா நம்ம பங்காளி ஒருத்தர் நம்ம உயிரை காப்பாத்த வந்துட்டானே அப்படின்னு சந்தோஷமா இருந்தையா உங்களுக்கு மனசுக்குள்ள? அப்படியே ஆமா வந்தவன் என்ன சொல்றேன், டேய் வாழா வயசுல திடீர்னு 2 பேர் செத்து போயிட்டாங்க, எரிக்கிறதுக்கு எத்தனை பேரா வந்திருக்கேன்னு கேட்க. சரி அண்ணே நாங்க 3 பேர் வந்திருக்கோம் அப்படிங்க. அப்ப நான் சுத்தி வேற நின்னுங்க திடீர்னு புடம் தெரிச்சா ஓங்கி ஒரே அடிச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு உலக்கைய கொடுத்து அடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. ஆமா சரி அப்பதான் நான் நினைச்சேன் ஆட படுவாவி நம்மளை காப்பாத்த வந்தானா கொல்ல வந்தானா நினைச்சிட்டு பேசவே இல்லையடா. ஆமா பாருங்க தீயெல்லாம் பத்த வச்சுட்டாங்க. தீயெல்லாம் கபாபுன்னு எரியுது. ஆமா தீயெல்லாம் கபாபுன்னு எரியுது. தீ பாருங்க எரியுது. இந்த எரியுது தீ என்ன பண்ணுச்சு? என் பொண்டாட்டி கிட்ட இருந்த சுங்குடி சேனல பட்டு அதுல போய் பட்டிருக்கு. ஆமா அவ கால்ல சுட்டு அவ ஐயா மாமா அப்படின்னா பாரு ஆத்தாடி. அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு 2 தோசை எடுத்துறாங்க. பேசுற தோசை ஒண்ணு, பேசாட்டி தோசை ஒண்ணு 2. அப்பதான் நான் முடிவு பண்ணேன் அடியே எனக்கு 2 உனக்கு 1னே பாரு. அங்க எரிச்சங்க 3 ஆஹா புடந்த இருந்துச்சு பேய் இருந்துச்சு. நாங்க 3 பேர் ஓட நாங்க 2 பேர் ஓட 3 பேர் ஓட 2 பேர் ஓட. ஐயோ கடைசியில வீட்டுல போய் பார்த்தா தட்டுக்கு தோசை காணா. போங்கடா உங்க தோசை பஞ்சாயத்து இந்த கொடுமையாடா உங்களோட தட்டுக்கு தோசை
எனக்கு வந்து திட்டு போயிட்டாயா. சரி, இருந்தாலும் இங்கே சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு கொடுத்த விழா கமிட்டியாளருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார், வாழ வகை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டார், வாழ வகை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. யாருக்கா உன் குழந்தைய அடுத்த குழந்தையா தான் நீ வேஷம் தூக்கிட்டு போற? ஆமா, எனக்கு இது வேற பயம். இந்த நாள் அப்படித்தான் நாடகம் பார்த்துட்டு இருந்தாம்மா. இல்ல இல்ல, இந்த நாள் இப்படித்தான் நாடகம் பார்த்துட்டு இருந்தாம்மா. அந்த அம்மா படுத்து தூக்கிட்டு இருந்துச்சு, பக்கத்துல குழந்தை அழுதுட்டு இருக்க. அந்த அம்மா என்ன நினைச்சு, இந்த அம்மா குழந்தைய வீட்டுல தொட்டியில தூங்க போட்டு வந்திருக்குது. பக்கத்துல குழந்தை அழுவு, இந்த அம்மா குழந்தை சொல்லி இந்த அம்மா தூக்கிட்டு போக ஒரு குழந்தைய அந்த அம்மா பின்னாடி ஐயா ஏன் குழந்தைன்னு அந்த அம்மா பின்னாடி போகுது. சரி, குழந்தைய காட்டி சரியா போச்சு. குழந்தைய காட்டி புருஷன் வீட்டுல படுத்திருந்தேன். புருஷன் நினைப்புல அடுத்த புருஷன் இனிய குரலின் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறார். எழுதுக போலே வள்ளிகளை இழுத்து கொண்டே ஓடுகிறார். பறவைகள் போல் பாடி பறந்து திரிகிறார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சாரவில்லா வாழ்க்கையிலே சக்கரை போலே சுழலுகிறார். தீரவெல்லாம் பல உறவை கைவனுக்காக படுத்துகிறார். இருப்பு போலே வளைவுகளை தீக்கி ஒழுங்கு படுத்துகிறார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டால் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இங்கே சிறந்த முறையிலே காவல் புரிந்து காவல்துறை சார்பாளர்களுக்கும் எங்கள் கல்வி சார்பாக நன்றி, அன்பு கலந்த வணக்கம். மற்றும் ஆடல் அழகி அபிநய சுந்தரி ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய பேரொழி நடன சிங்காரி முன்னழகு மும்தாஜ் அருமை சகோதரிகளது உண்மைகளை சேர்ந்த சிம்ரான் அவர்கள் நடனை நான் பெண் காவி கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நிலையிலே பதுக்கி மனசினிலே பொன்னடம்பு பார்க்கையிலே மோதையும் மீறுதடி அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சே, உன்னை கண்டது சொல்ல மறந்து. என்ன என்ன எண்ணம் இருக்குது எல்லாத்திலும் நீதானே. சிவரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சே சேர்த்துக்கிட்டு பாடுதமா இந்த மனசே. மேலும் இந்நாடகத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் இவை குற்றம் குற்றம் என்பதை நீக்கி குடும்பத்தை கையாண்டு வந்த பிள்ளையா இருந்தாலும் சொந்த பிள்ளையை நினைச்சு அடியேன் திண்டுக்கலை சேர்ந்த ஆர்பி ரத்னம் பபூன் காமிக் சந்து வந்து இந்த இடக்கு பூரா நான் தான் வந்தாங்க ஜோர கதை எடுக்கத்தா விடிய விடிய இப்படி கேட்பேன். அதனால நான் போயிட்டு பிள்ளை தாட்டணும். இந்த நாடகம் மட்டும் இல்லை, எந்த நாடகத்தை கொடுத்தாலும் சிறந்த நிலையை கொண்டு சிறப்பான முறையில் நாடகத்திறன் நாட வேண்டிய நாடக அமைப்பாளர் அருளும் எங்களது ஆறுமணி சக்கரவர்த்தி பல மாணாக்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜெயமணி கண்டன் அவர்களிடம் கொடுத்தால் நல்ல நிலையில் கொண்டு சிறப்பான முறையை நடத்தி தருவார் என்பதை தெரிந்து கொண்டு காலதாமத காரியங்கள் நான் போயிட்டு பிள்ளை தாட்டுறேன். நான் இருப்பது நாட்டிலே நாட்டி இருக்குது.